நாங்க எப்போவுமே இந்த மெத்தடில தான் மாவை வந்து ஜலிப்போம். ஏன்னு கேட்குறீங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 7 மந்த்ஸில் குழந்தைங்களுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது இந்த ராகி கூழ் தான். ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுலேயும் ஒரு சில பேர் வந்து ராகி கூழ் கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது, அதுக்கப்புறமா வயிறு வலி வரும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதனாலேயே நிறைய பேர் வந்து ஓவர் நைட் ராகியை சோக் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி ராகி பால் எடுத்து அதுக்கப்புறமா கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. அது வந்து ரெகுலராக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். பண்ணுறவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ராகியை வந்து முளை கட்டி அதை மில்லில் கொடுத்து அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மெல்லிசான துணியை வந்து கட்டிட்டு, இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு ஜல்லடை பிடிச்சோன்னா இதில் வந்து அந்த மாவோட தோல் தனியாகவும் அப்புறமா நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதை வந்து ஈஸியாக நம்ம கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. பாய்.